வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. நமக்கும் இந்த பண்பாடு கிண்பாடெல்லாம் இருக்குதுங்க. பொது இடத்துல எதிரியவே பார்த்தாலும் பார்த்து சிரிப்போம், வாங்க வணக்கம்னு சொல்லத்தான் போறோம். மூஞ்ச திருப்பிட்டா போறோம். அட வேல்பாரிய படிச்சதுக்கு அப்புறம் அந்த பழக்கம் இல்லாதவங்களும் அந்த பழக்கத்துக்கு வந்துருவாங்க. ஏன்னா கபிலர் சொல்லுவாரு பாரிக்கிட்ட, வந்து போற பாணர்களுக்கு இடையில ஒற்றர்களும் இருக்காங்க. அதுக்கு பாரி சொல்லுவாரு, கபிலா அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும் கபிலா, தெரியாமலா இருக்க போது. ஒற்றர்கள் இருப்பார்கள் என்று தெரிந்தும் எப்படி அமைதியாக இருக்கிறாய்? எதிரியாவே இருந்தாலும் நமக்கு மனசுக்கு பிடிச்ச வேஷத்துல இருந்தா வாங்கன்னு கூப்பிட்டுத்தான் ஆகணும். அந்த பண்பாட்டை வெளிப்படுத்துறதுக்காக தான் வைகோ பேசினாருன்னு சொன்னா நீங்களும் நம்ப மாட்டீங்க, நானும் நம்ப மாட்டேன். இப்ப நானே அந்த சில்லற பையனை பாக்குறேன். இங்க என்ன பேசிட்டு இருக்கிறேன்? சில்லற பையன் தான் பேசிட்டு இருக்கிறேன். நேர்ல பாக்குறப்ப நான் என்ன பேசுவேன் சொல்லுங்க? என்ன சீமான் நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமா அப்படின்னு கேட்போம். சீமான் என்ன சொல்லுவாரு? நல்லா இருக்கேன். உடனே நான் மூஞ்ச இப்படி திருப்பிக்கிட்டு, நீ நல்லா தாண்டா இருக்கிற, தம்பிங்கதான் பாவம் அப்படின்னு மனசுல நினைச்சுக்குவேன். சட்டுன்னு மூஞ்சிக்கு நேரம் சொல்லிடுவா முடியுத, சரி நல்லா இருக்கியா, இரு அப்படின்னு கிளம்பி வந்துருவோம். இத வைகோ பண்ணியிருந்தாருன்னா நம்ம ஏன் இந்த வீடியோ போட போறோம்? என் ஆறுயிர் தம்பி இளவல் இருங்க, நான் வைகோ மாதிரியே பேசுறேன். இயக்கத்தினுடைய நிறுவனரும் கோடாறு கோடி தமிழர்களினுடைய நெஞ்சங்களில் மான உணர்ச்சியை ஊற்றி வருகின்றவருமான எனது ஆறுயிர் சகோதரர் செந்தமிழன் சீமான் அவர்களே, என் ஆறுயிர் தம்பி இளவல் தம்பி கோடிக்கணக்கான இளைஞர்களிடம் தமிழையும் விஜயலட்சுமியையும் கொண்டு போய் சேர்த்தது இவர் மட்டும்தான். தம்பியுடைய முயற்சி அனைத்துக்கும் பக்கபலமாக நான் இருப்பேன். தம்பி யாரு தெரியுமில்ல, என்ற அம்மா செத்து போனப்ப ஓடோடி வந்தவர். அவர் ஆஸ்பத்திரியில இருக்கும்போது கூட அவர் வந்து பார்த்தாரு. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா காலையோட நான் அவர்கிட்ட பேசுவேன். நானே எங்க அண்ணனும் அம்மா இறந்ததுக்கு 2 பேரும் ஒண்ணா நின்று பேட்டி. கலிங்கப்பட்டி வீட்டுக்கே எங்க அம்மா இருந்தப்ப ராத்திரியா சீமான் வந்துட்டாரு. ஏனுங்க வைகோ, உங்க அம்மா மட்டும் இல்லைங்க, ஊருக்குள்ள 6 செத்து போனாலும் தம்பி ஓடி வந்து நிப்பாரு. உங்களுக்கு தெரியாதாக்கு? அப்படி வர்றவர் என்ன சொல்ல, சும்மாவா இருப்பாரு? நேத்து கூட நானும் அவரும் 2 பேரும் சேர்ந்து இலங்கைய பத்தி, இலங்கை அரசியலை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாரு. அம்மாவுக்கு பிடிச்சது மசால் தோசை, எனக்கு தோசையில மசாலு. வைகோ ஐயோட அம்மா கூட என்கிட்ட நல்லாதான் பேசிட்டு இருந்தாங்க. என் பையன் வைகோவை விட நீ நல்லா பேசுற அப்படின்னு. என் பையன் வைகோ கூட கலிங்கத்துப்பட்டிக்கு மீட்டிங் வரான்னு வச்சுக்கோவேன், மயக்க பிடிச்சிட்டு சைக்கோஸ்லோவாக்கியா, லெனின், மார்க்ஸ், யூகோஸ்லோவாக்கியா அப்படின்னு தான் பேசுவான். இப்படி வைகோ பேசுற மாதிரி தான் நானும் பேசுறேனாமா. மலை, மண்ணு, காடு, நிலம், நீர் அப்படின்னு விலங்குகளை மறந்துட்டு ஆடு மாடு கோச்சுக்குவாங்க. நீயும் அப்படித்தான் பேசுற, என் பையனும் அப்படித்தான் பேசுறான்னு அம்மா நேத்து கூட வெத்தலை கொட்டிக்கிட்டே என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அம்மா கூட என்கிட்ட கேட்டாங்க, என்ன நீயும் வெத்தலை போடுறியா இந்தா அப்படின்னு. போட மாட்டேன், ரெமே மாட்டின் இல்லாம நான் வெத்தலை போட மாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்படிதான் சீமான் பேசுவார் வைகோயா, இப்படிதான் பேசுவாரு. அதனால உங்க அம்மா இறந்ததுக்கு வந்ததுக்கெல்லாம் பெருமையா பேசிட்டு இருக்காதீங்க. அப்புறம் ஏதோ ஒண்ணு சொன்னீங்களே, அப்புறம் உங்களுக்கு தெரியாத இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கங்க. நீங்க கூட அங்க போனீங்கல்ல, அங்க போனதுக்கான வீடியோ போட்டோ அப்படி எல்லாமே இருக்கு. நீங்க ஏதாவது வெளியே சொன்னீங்களா? இல்ல. அப்படியும் வெளியே வந்து நீங்க என்ன சொன்னீங்க? மக்களுடைய தியாகம், வீரம், போர் தந்திரம் இத பத்தி தான் பேசுனீங்க. என்னைக்காச்சும் உங்களுக்கு இட்லிக்குள்ள கறிய வச்சு கொடுத்தாங்களா? ஆனா அவங்களுக்கு வேண்டி நீங்க எவ்வளவு வேலைகள் செஞ்சீங்க. அந்த இயக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இப்பவுமே தொடர்ந்து வேலை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கே பழைய கஞ்சிதான். ஆனா பாருங்க, இந்த சில்லற பையனுக்கு சுட சுட இட்லி, அந்த சூடான இட்லிக்குள்ள கறி, தொட்டு திமுகருக்கு ஆமக்கறி, அதுவும் சிங்கிள் ஆமை இல்லைங்க, 25 kg பிக் ஆமை. இப்படி ஒருத்தன் விலாவரியா புழுகிட்டு இருந்தான். உங்களுக்கே நல்லா தெரியும் புழுகிக்கிட்டு இருக்காங்கிறது. நீங்களே சீமான பத்தி என்ன பேசிருக்கீங்கன்னு பாருங்க. திராவிட இயக்கத்தையே நசுக்கி விடலாமா என்று சில புல்லுருவிகளும் தமிழின துரோகிகளும் அண்ணாவையே கொச்சைப்படுத்தி மேடையிலே பேசுகிறார்கள். ஆட அவ்வளவு ஏன் வார்த்தைக்கு வார்த்தை எனக்கு முன்னாடி உட்கார்ந்து சில்லற பையன் சொல்லிக்கிட்டு இருக்காருல ஸ்கிரிப்ட் ரைட்டரு. நான் கூட ஒரு சில வார்த்தைகளை சொல்லணுமா அப்படின்னு கேட்பேன். மிரட்டி சொல்ல வைப்பாரு. யாரவன் 5000 ரூபாய் கொடுத்துட்டு சிவானந்த காலனியில சீமானு
கைய உறுத்தி கத்திக்கிட்டு இருந்தால்தான் அவரு அங்க நின்னு கத்திட்டு இருந்தான். இப்ப பாருங்க, துண்டக்கான துணியை கொண்டான் வெளியே ஓடி வந்து சிவானந்த காலனில சீமான் அப்படின்னு கைய தூக்குனவன் தான் இப்ப சில்ற பையன்னு சொல்லிட்டு இருக்கான். அதே தாங்க ஐயா, அது உங்களுக்கு நல்லா பொருந்துமேங்க ஐயா, வைக்கோ ஐயா. அவ்வளவு ஏங்கய்யா, இந்த சில்ற பையன் உங்களை பத்தி என்ன பேசியிருக்கான்னு தெரியுமா? வைகோ அவர்கள் வந்து மதுவை ஒழிக்க குறுக்கு மறுக்கமா நடக்கிறாரு. இந்த சாராய கடையை திறந்து விட்டது யாரு? சாவி யாருது? சாவியை எடுத்து கொடுத்தது யாரு? திறந்தது ஐயா கருணாநிதி. எடுத்து கொடுத்ததெல்லாம் அந்த மதுவை ஒழிக்கிறோம். திறக்கும் போது பக்கத்துல உட்கார்ந்து இருந்தது இவன். அது போக நேத்து நீங்க கொடுத்த அந்த பிரஸ் மீட்ல ஆருயிர் தம்பின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அவன் ஒரு இடத்துல கூட ஆருயிர் என்னன்னு சொல்லவே இல்லையே. ஐயா, பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் மனுஷங்க கிட்ட பாக்கணும். இந்த மாதிரி சில்ற பையனை எல்லாம் பார்த்தோன்னு செருப்பு கழட்டி அடிக்காம சிரிச்சுக்கிட்டா போவீங்க. ஆனா வீடியோல பேசுறதாங்க இப்படி. நேர்ல பார்த்தா நானும் சிரிக்கத்தானே போறேன். அப்படியே சொன்ன மாதிரி நீ நல்லா இருப்படா, உன் தம்பிங்கதான் பாவம் அப்படின்னு மனசாட்சியோட மனசுக்குள்ள நினைப்பேன். நமக்கு எந்த தனிநபர் மேலையும் எந்த வருத்தமும் கோபமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது உண்மைதான். அவங்க பேசுற கொள்கையும் அரசியல் சித்தாந்தத்துக்கும் தான் நம்ம பதில் பேசணும். ஆனா மாடு மேய்ச்சவன் பையன் படிச்சு மேலை நாடுகளுக்கு போறான்ல, அவன்கிட்டயே காசு வாங்கிட்டு அவன் பையனையே மாடு மேய்க்க சொல்லுன்னு சொல்றானே, இவன் என்ன பண்றது? இந்த சென்ஸ் அவன்கிட்ட காசை வாங்கிட்டு இவன் பையனை கான்வென்ட்டுக்கு அனுப்பி அவன் பையனை காலமாட மேய்க்க சொல்றான்ல, அதத்தான் நம்ம இங்க பேசணும். எஸ், இந்த மாதிரியான ஆட்களை ஒரு இடத்துல கூட பெருசா பேசணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த தமிழ் நிலப்பரப்புல படிப்புக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு சில்லற பையன் இவன் மட்டும்தான். ஆனா இவன் பசங்களெல்லாம் வசதியா பெரிய பெரிய இடத்துல எல்லாம் படிக்க வச்சுட்டு இருக்கிறான். கல்லுக்குடி யார? கலிங்கம்பட்டியில இருக்கிற வை கோபாலசாமியுடைய பேரனை கல்லுக்குடின்னு சொல்றான். ஆனா இவன் பையன் மட்டும் கான்வென்ட்ல போய் படிக்கணும். ஆனா அந்த கலிங்கம்பட்டியில இருக்கிற வை கோபாலசாமி சொல்றாரு, இந்த சில்ற பையனோட முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறட்டுமாமா. ஏங்க சார், உண்மையாலுமே இவரோட முயற்சி எல்லாம் வெற்றி பெறட்டும்னு மனசாரதான் வாழ்த்துறீங்களா? தப்பு சார், அப்படியெல்லாம் அவனை வாழ்த்திடாதீங்க. நமக்கு சாபத்து மேலேயும் நம்பிக்கை இல்ல, வாழ்த்துக்கள் மேலேயும் நம்பிக்கை இல்ல. ஆனா இது தேவையில்லாது. இருந்தாலும் வை கோபாலசாமி எதற்காக இப்படி பேசினார் என்று எனக்கு இப்ப வரைக்கும் புரியவே இல்லை. நீங்க என்னதான் மனுஷத்தன்மையா நடந்துகிட்டாலும், இத கட்டி வச்சு நீங்க பிஸ்கட்டே போட்டாலும், அவ்வளவு ஏன் இத குளிப்பாட்டி கொண்டு போய் நடுவுட்ல வச்சாலும் இது எங்க போகும் அப்படிங்கிறதுக்கு நீங்க சொன்ன தமிழ்லயே பல பல பழமொழிகள் இருக்கு. அப்புறங்கய்யா, லாஸ்ட் பஞ்சம் ஒண்ணு மட்டும் சொல்லணும், கேளுங்க. கோடான கோடி தமிழ் இளைஞர்கள் அல்ல, ஓட்டு வாங்கினதே 36 லட்சம் தான். அதுலயும் இப்ப பாதி விஜய் பிச்சுக்கிட்டு போயிருவாரு. அப்போ என்ன வரப்போகுது அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். அதை விட்டுட்டு வழக்கம் போல நீங்க அதிகமா பேசுவீங்கல்ல, அப்படி பேசுற அளவுக்கெல்லாம் இவனுக்கு ஒர்த் இல்ல. அப்புறம் தம்பி ஒரு மலையாளி என்ன மாதிரியே, அத மனசுல வச்சுக்கோங்க. அதுவும் ஆருயிர் தம்பிங்க, உங்க ஆருயிர் தம்பியதான் சொல்றேன். செந்தமிழன் சீமான்னு சொன்னீங்கல்லையா, அத கூட உங்களை சொல்லத்தான் வச்சிருக்கேன். உண்மை என்னன்னா செபாஸ்டியன் சைமன், பாத்தீங்களா? உங்களையே போய் சொல்ல வச்ச செபாஸ்டியன் சைமன, அதாவது செந்தமிழன் சீமான அந்த தற்கொலை தம்பிங்க வேணா அண்ணன்னு சொல்லிட்டு போட்டோம். நம்ம அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுங்கய்யா. நல்லது எது வேணாலும் நம்ம பேசலாம், இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. முறையா எனவே பேசுவோம் பேசக்கூடாதுன்னு சொல்லி பேசுவோம் எனவே பேசுவோம்னு சொல்லி முடிக்குது. எஸ், பேசக்கூடாதுன்னு பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.